ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஜேஎஸ்ஒன்பி டேட்டாவை எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா ஜேஎஸ்ஒன்பி, ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேட்டா டைப் இருக்கு. நம்ம மோஸ்ட்லி எதை ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, ஜேஎஸ்ஒன்பியை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். எதனால அப்படின்னா, ஜேசனோட டேட்டா டைப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சர்ட் பண்ணும்போது டேட்டா வந்து என்ன ஆகும்? பயங்கர ஃபாஸ்ட்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜேசன் வந்து ஜேசனாகவே அந்த டேட்டா டைப்ல இன்சர்ட் ஆகும். ஆனா ஜேசன்பி டேட்டா டைப்ல எப்படி இன்சர்ட் ஆகும் அப்படின்னா, அது வந்து பைனரியா இன்சர்ட் ஆகும். அதான் ஜேசன் பைனரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைனரியா இன்சர்ட் ஆகுறதுனால ஜேசனோட டேட்டா வந்து பைனரியா கன்வெர்ட் ஆயிட்டு இன்சர்ட் ஆகுது. ஆனா நமக்கு வியூ அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு ஜேசனா தான் தெரியும். பட் அது வந்து பைனரியா இன்சர்ட் ஆகும். ஸோ தட் ஜேசனா ஜேசன் பியா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது நமக்கு இன்சர்ட் பண்ணும்போது ஜேசன் ஃபாஸ்டா இருக்கும். ஆனா நம்ம ரெட்ரைவ் பண்ணும்போது நமக்கு ஜேசன் பி தான் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ தட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜேசன் பியை தான் மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் நம்மளோட கிளாஸ் 7th கிளாஸ்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், அதோட ஃபுல் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸை போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அந்த எபிசோடில் கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக புரியும். அதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்கேன். நான் இப்போ இதில் என்ன சொல்ல போறேன்னா, ஜேஎஸ்ஒன்பி டேட்டாவை எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டேபிள் வச்சுருக்கேன். ஜேஎஸ்ஒன்பி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டே ஒரு டேபிள் நேம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ண போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஐடின்ற ஒரு இன்டீஜர் காலமும் ஜேஎஸ்ஒன்பி டேட்டா அப்படின்ற வந்து ஒரு ஜேஎஸ்ஒன்பி காலமும் நான் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த டேபிளை நான் கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த ஜேஎஸ்ஒன்பி அப்டேட் அப்படின்ற டேபிளில் ஐடியில் 1 அப்படின்னும் செகண்டில் என்ன பண்ணுறேன், ஜேசன் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேன். நான் எதனால் இந்த ஃபார்மெட்டில் ஜேசன் மோஸ்ட்லி நம்ம எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, இந்த ஃபார்மெட்டில் தான் பார்த்துருப்போம். ஓகே, இந்த ஃபார்மெட்டில் இன்சர்ட் ஆகுமா ஆகாது அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். ஸோ தட் அதனால் ஒரு டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்மெட்டில் இது பண்ணுறேன். ஜேசன் எப்படி இருக்கும், கீ வேல்யூ பேரில் தான் இருக்கும். ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கிளாஸ் அப்படி போட்டு நான் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நார்மல் சேம் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கிளாஸில் வந்து இது நார்மலாக அதே இது ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இதை நான் ஸ்டிங்கிஃபை பண்ணி நான் இதை எல்லாத்தையும் ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் போட்டிருக்கேன். இது வந்து அடுத்து இன்னும் ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ தட் நான் இதையும் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 சாரி ஐடியில் வந்து 1 to ஜேஎஸ்ஒன்பி டேட்டாவில் வந்து என்னது நம்ம சேவ் பண்ண டேட்டா வந்து இப்போ ஜேஎஸ்ஒன்பியா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட சிம்பிளே தெரியும், தான் ஜேஎஸ்ஒன்பி டேட்டா அப்படின்னு சொல்லுவோம், ஜேஎஸ்ஒன்பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் எப்படி அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ நம்மள்ட்ட வந்து என்னென்ன கீ இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் இருக்குது, லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் கிளாஸை மட்டும் நான் வந்து 12ன்னு மாற்ற போகிறேன். எப்படி கிளாஸை மட்டும் நான் 12ன்னு மாற்ற போகிறேன். எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஐடி 1 இருக்குல்ல, ஐடி 2 இருக்குல்ல, 2ல் வந்து இந்த கிளாஸ் 6ன்னு இருக்கிறத 12ன்னு மாற்ற போகிறேன். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், அந்த ஜேஎஸ்ஒன்பி டேட்டாவை ஃபுல்லாக எடுத்து போட்டு நான் ஜஸ்ட் அந்த என்ன பண்ணிக்கிறேன், அந்த கிளாஸ் மட்டும் 12ன்னு மாற்றி நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி 2ல் கிளாஸ் வந்து 12ன்னு மாறிடுச்சா. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஜேசன் டேட்டாவை அப்டேட் பண்ணக்கூடாது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மள்ட்ட இருந்தது ஜஸ்ட் என்னது 3 கீ வேல்யூ தான் இருக்குது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு கிளாஸ் தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோன்னு தெரியும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணிட்டோம், 6ன்றதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம 12ன்னு போட்டு அப்டேட் பண்ணிட்டோம். நமக்கு ஈஸியாக அப்டேட் ஆகிடுச்சு. ஆனால் இதுவே நம்ம வந்து பயங்கரமான நம்ம ஒரு லூப்பில் நிறைய பெரிய ஒரு ஜேசன் வச்சுருக்கோம், அதில் ஒரு 100-150 கீஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்குன்னா, நீங்கள் அந்த டேட்டாவை அப்படியே எடுத்து போட்டு அதை அப்டேட் பண்ண உங்களால் முடியாது ஃபைண்ட் அவுட் பண்ணி. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு பல்க் அப்டேட் பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 ரெக்கார்டுக்கு இந்த மாதிரி கிளாஸ் 10 மாற்றினா 100 ரெக்கார்டு நம்ம எடுத்து போட்டு பண்ண முடியாது. அதுக்காக ஜேஎஸ்ஒன்பி அப்டேட் ஜேஎஸ்ஒன்பி அப்டேட் பண்ணுறதுக்காக கொண்டுட்டு வந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் ஜேஎஸ்ஒன்பி செட். அதுதான் அந்த இதில் போயிட்டு நம்ம செட் பண்ணுறது தான் ஜேஎஸ்ஒன்பி செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து ஜேஎஸ்ஒன்பி ஃபார்மேட்டில் இருக்கணும். இது என்ன பார்த்துனா இந்த ஜேஎஸ்ஒன்பி டேட்டாக்குள்ளே எதை நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க, லாஸ்ட் நேமா ஃபர்ஸ்ட் நேமா கிளாஸா அப்படின்றத இங்கே சொல்லணும். அதுதான் பார்த்து அது வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கணும், அரேவாக கூட இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதாவது இன்னும் ஒன்றுக்குள்ள ஒன்று கூட போய்க்கலாம். அடுத்து நியூ வேல்யூ, அதாவது என்ன பண்ண போகிறோம் நம்ம டேட்டா, அதுதான் ஜேஎஸ்ஒன்பி. நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போகிறோமோ அதை வந்து ஜேஎஸ்ஒன்பியில் கொடுத்துருந்தோம் இருக்குல்ல, இது வந்து பார்த்து இது வந்து வேல்யூ. ஸோ இது என்ன வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோமோ அந்த வேல்யூ எடுத்து இங்கே போட்டுருணும், அவ்வளோதான். இது ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அது எதுக்கு நம்ம அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போடணும் அப்படின்னா நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அப்டேட்
பப்ளிக்ல வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஜேசான்பி அப்டேட் அப்படின்னு போட்டேன்னா, இப்போ இந்த ஜேசான்பி டேட்டா தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இந்த ஜேசான்பி செட்டை போட்டேன். இந்த டார்கெட்னு இருந்துச்சுல, இந்த டார்கெட்னா என்னது, என்ன காலம் அப்டேட் பண்ண போகிறோமோ அதுதான் சேம். அதை அப்படியே தூக்கி போட்டேன், ஜேசான்பியை போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கிளாஸ் நம்மள்ட்ட இந்த கிளாஸில் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபார்மெட்டில் ஜேசான்குள்ளே இந்த ஃபார்மெட்டில் நம்ம என்ன பண்ணணும், அந்த கீயை கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒன் என்னது, வேல்யூ. ஸோ வேல்யூ என்னது, 9. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலாக 2 இருக்குது. 2க்கு வந்து இங்கே என்ன இருக்குது, 12ன்னு இருக்குது. ஓகே, ஸோ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 9ன்னு கொடுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணா, இந்த கிளாஸில் இருக்கிற 9 போயிட்டு என்ன பண்ணிடும், இதுவே அப்டேட் பண்ணிடும். இங்கே ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். இது இங்கே எதனால் ஃபால்ஸ் கொடுத்துருக்கும், ஃபால்ஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த கிளாஸ்ன்ற கீவேர்டு வந்து இந்த ஜேசான்பி டேட்டாக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த 9 அப்டேட் பண்ணு, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இந்த இடத்துல ட்ரூன்னு கொடுத்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸை இல்லைன்னா என்ன பண்ணும், அது கிரியேட் பண்ணும். இந்த கீ என்ன பண்ணும், கிரியேட் பண்ணும். அதுக்காக தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்குறோம். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐடி ஈக்குவல் டு 12ன்னு போட்டோம். போட்டு இப்போ நம்ம இந்த வேல்யூ என்ன பண்ண போகிறோம், அப்டேட் பண்ண போகிறோம். அப்டேட் நான் பண்ணிட்டேன். இப்போ நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு ஐடி 2ல இந்த ஜேசன்பி டேட்டா என்ன இருக்குது, கிளாஸ் வந்து 9ன்னு அப்டேட் ஆகிருக்கு. இப்படி தான் ஜேசன்பி டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணணும். திரும்ப சொல்கிறேன், இந்த ஜேசன்பி டேட்டானா நம்மளோட டார்கெட் என்ன இருக்கோ அதை போட்டுடணும். இது வந்து கீ, இது வந்து வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்னா, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஜேசன்பி டேட்டாக்குள்ளே வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கீ இருக்கான்னு பார்க்குறோம். அந்த கீ என்ன பண்ண போகிறோம், நம்ம புதுசாக ஆட் பண்ண போகிறோம். ஜேசன்பி ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், வில்லேஜ் அப்படின்ற ஒரு கீ ஆட் பண்ணி அதில் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்க, இந்த இங்கே எப்படி நம்ம வேல்யூவை வந்து இப்போ ஸ்ட்ரிங்கை இதை எப்படி நம்ம கொடுக்குறோமோ, ஸ்ட்ரிங்கை இதை எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இங்கே கொடுக்கணும். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், 12ன்னு அப்படியே பிளைனாக கொடுப்போம். ஸோ தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த 9 வந்து பிளைனாக கொடுக்கலாம். ஆனால் ஸ்ட்ரிங்கை வந்து டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் நம்ம சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். ஸோ தட் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ ட்ரூனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ட்ரூனா இந்த வில்லேஜ் வந்து இல்லைனா கிரியேட் பண்ணி, இருந்தால் சென்னைன்னு போயிட்டு அப்டேட் பண்ணிவிடு, இல்லை அப்படின்னா என்ன பண்ணு, கிரியேட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் நான் இப்போ 1ல் இது பண்ணுறேன். 1 தோ தான் இருக்குது. இங்கே பார்த்தா கிளாஸ் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இன்னும் இது தான் இருக்குது. நான் இப்போ இதை வந்து அப்டேட் பண்ணுறேன், பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 ஐடி 1க்கு பாருங்களேன், கிளாஸ் 10 வில்லேஜ் சென்னை லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் இதெல்லாம் எல்லாமே இருக்குது. இப்போ புரியுதா ட்ரூ எதுக்குன்னு. இப்போ நான் சேம் என்ன பண்ணுறேன், செகண்ட் ஐடி செகண்ட் இருக்குல்ல, இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே வில்லேஜ் சென்னைன்னு நான் ஆட் பண்ண போகிறேன். ஆனால் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ தட் என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். இப்போ நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் போயிட்டு செலக்ட் பண்ணி பார்த்தா இது இருக்காது. எதனால் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஃபால்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, இந்த கீ சப்போஸ் இந்த வேல்யூவில் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணு, இல்லை அப்படின்னா இதை விட்டுடு, இதை வந்து எதுவுமே பண்ணாத அப்படின்றதுக்கான ரீசன் தான் இந்த ஃபால்ஸ். ஸோ தட் ஃபால்ஸ் கொடுத்தனா என்ன ஆகலை, அப்டேட் ஆகலை. இப்போ நான் அந்த ஃபால்ஸை ட்ரூவாக மாற்றிட்டு நான் ஒரு அப்டேட் பண்ணேன். இப்போ ஐடி 2 நான் அப்டேட் பண்ணேன். இப்போ போய் நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐடி 2ல் பார்த்தீங்கன்னா என்னது, வில்லேஜ் சென்னைன்னு வந்திருக்கு. இப்போ நான் ட்ரூலேயே இப்போ ஃபஸ்ட்டு இந்த சென்னைன்னு இருந்துச்சுல, சென்னை வந்து நான் என்ன பண்ணுறேன், ட்ரிச்சின்னு மாத்திரம் நான் இப்போ மாற்றிட்டு சேம் நான் ட்ரூ கொடுக்குறேன். ஓகே, ட்ரூ கொடுத்தா என்ன ஆகும், இல்லைனா கிரியேட் பண்ணும், இருந்தால் அப்டேட் பண்ணுதான்னு பார்க்கலாமா. இப்போ செகண்ட் இருக்குது, இல்லை நான் திருச்சின்னு மாற்றிருக்கேன், என்டர் அடிச்சிட்டேன். இப்போ போயிட்டு பாருங்கள், இப்போ இந்த ஐடி 2ல் என்ன இருக்கும் பாருங்கள், வில்லேஜ் ட்ரிச்சின்னு இருக்கு பாருங்கள், இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஜேசன்பி டேட்டா டைப்பை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். இதுதான் ஒரு ப்ராப்பரான அப்டேட். இந்த அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நிறைய டைம் நீங்கள் பண்ணுறப்ப நிறைய டேட்டா பண்ணும்போது உங்களுக்கு இதாக இருக்கும். இல்லைனா மற்ற நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன அப்டேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய டேட்டா பண்ணும்போது உங்களால் பண்ண முடியாது ஹோல் அப்டேட். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஜேசன்பி டேட்டா டைப் அப்டேட் பண்ணும்போது இப்படி தான் அப்டேட் பண்ணணும். இதுதான் ஒரு ப்ராப்பரான வே. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் பார்த்துருக்கோம்னா, ஸ்ட்ரைட்டா இந்த ஃபர்ஸ்ட் நேம் கீ இப்படியே பார்த்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜேசான்லேயே என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரீ மாதிரி உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ தட் அதெல்லாம் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ தட் இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேசான்பிலேயே அரேஸ்லாம் இருக்குது. ஸோ தட் அரேவை எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணுறது, அரேவை எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.